Hello friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரியை நான் இங்கிலீஷ்ல சொல்லி தர போறேன். ஓகே, நான் முதல்ல தமிழ்ல சொல்லிட்டு அதே ஸ்டோரியை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண போறீங்க. பிகாஸ் இங்கிலீஷ் நீங்க வந்து சூப்பரா பேசுறதுக்கு பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டோரி மூலமா நீங்க இங்கிலீஷ் கத்துக்கும் போது ப்ரொனன்சியேஷன், ஃப்ளூவன்சி, கிராமர் இப்படி நிறைய திறமைகளை வந்து நீங்க வளர்த்துக்க முடியும். கண்டிப்பா உங்க வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் இதை காட்டுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, இங்கிலீஷ் கத்துக்கணும், இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க லைக் பண்றதன் மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். ஸ்டோரிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அழகான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ஃப்ராக் இன் த வெல், கிணற்றுக்குள் தவளை அப்படிங்கக்கூடிய ஒரு கதையை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். மிக மிக அழகான ஒரு ஸ்டோரி, ஒரு மாரல் ஸ்டோரி. இதை நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்றேன். ஒரு தவளை கிணத்துக்குள்ள வாழ்ந்து வந்துச்சு. அந்த கிணறு தான் அந்த தவளைக்கு ஒட்டுமொத்த உலகமே அந்த கிணறு தான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து வந்தது. அது பெருமையா நினைச்சிச்சு, இந்த கிணத்து தவிர எதுவுமே பெருசு கிடையாது, இதுதான் ரொம்ப ரொம்ப பெருசு உலகத்துல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது. ஒரு நாள் என்னாச்சுன்னா, கடல்ல இருந்து இன்னொரு தவளை அந்த கிணத்துக்குள்ள வந்தது. அப்போ அது கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தவளைகிட்ட சொல்லுது, இதை விட பெருசு கடல், ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இந்த கிணற்றுக்குள்ள வாழக்கூடிய தவளை அந்த கடல்ல இருந்து வந்த தவளையை பார்த்து சிரிக்குது. அது என்ன பெரிய கடல், இந்த கிணறு தான் உலகத்திலேயே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வாதம் பண்ணுச்சு. அது ஒருபோதும் அந்த கிணத்தை விட்டு வெளியே போகாது, போக போறதும் கிடையாது. அதனால கடைசி வரைக்கும் அந்த கடலை பார்க்க முடியாமையே போயிருச்சு, உண்மையை அறிய முடியாமையே போயிருச்சு. இந்த ஸ்டோரியில இருந்து நமக்கு என்ன தெரியுது? குறுகிய மனப்பான்மையுடன் இருப்பவர்கள் உலகின் பெருமையை உணர முடியாது. அனுபவிக்காமல் உண்மையை மறுப்பது தவறு. எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில நம்ம ஒரு சின்ன வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்தோம் அப்படின்னா, நமக்குன்னு சொல்லிட்டு உலகத்துல மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு, எதையுமே நம்மளால அனுபவிக்க முடியாம போயிடும். அதனால குறுகிய மனப்பான்மையுடன் நம்ம இருக்கக்கூடாது. இதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். இப்போ இந்த ஸ்டோரியை நம்ம அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண போறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. கடைசியா நீங்களாகவே இந்த ஸ்டோரியை அழகா இங்கிலீஷ்ல சொல்லிடுவீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? கிணற்றுக்குள் தவளை, த ஃப்ராக் இன் த வெல். ஒரு தவளை ஒரு கிணற்றுக்குள் வாழ்ந்து கொண்டு இருந்தது. அதை எப்படி சொல்லுவீங்க? ஒரு தவளை கிணற்றுக்குள் வாழ்ந்து கொண்டு இருந்தது அல்லது வாழ்ந்து வந்தது. அதை எப்படி சொல்லலாம்? A frog lived inside a well. A frog, frogனா தவளை, livedனா வாழ்ந்தது, inside a well கிணற்றுக்குள் வாழ்ந்து வந்தது. அதற்கு அந்த கிணறுதான் முழு உலகமாக நினைத்தது அல்லது முழு உலகமாக இருந்தது. அதை எப்படி சொல்லுவீங்க? For itனா அதற்கு அல்லது அதற்காக. The well was the whole world. ஓகே, the well அப்படின்னா வந்து கிணறு. கிணறு தான் the well was அப்படின்னா அந்த கிணறு இருந்தது. எப்படி இருந்தது? The whole world, முழு உலகமாக இருந்தது அந்த தவளைக்கு. சேர்த்து சொல்லலாமா? For it, the well was the whole world. அடுத்து என்னாச்சு? அது பெருமையாக இந்த கிணறை விட பெரியது எதுவும் இல்லை என்று நினைத்தது. அது பெருமையா நினைக்குது. ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? It proudly thought. It proudly thought அப்படின்னா தாட்னா நினைத்தது, அது பெருமையாக நினைத்தது. There is nothing bigger than this well. இந்த கிணறை விட பெரியது எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சது. சேர்த்து சொல்லலாமா? It proudly thought there is nothing bigger than this well. அடுத்து என்னாச்சு? ஒரு நாள் கடலில் இருந்து வந்த இன்னொரு தவளை கிணற்றுக்குள் குதித்தது. கடல்ல இருந்து வந்த இன்னொரு தவளை கிணத்துக்குள்ள குதிக்குது. அதை எப்படி சொல்லுவீங்க?
கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி சொல்லலாம்? One day, ஒரு நாள், another frog, இன்னொரு தவளை, came from the sea, கடலிலிருந்து வந்தது, and மற்றும் jumped into the well, கிணற்றுக்குள் குதித்தது. சேர்த்து சொல்லலாமா? One day, another frog came from the sea and jumped into the well. அடுத்து என்னாச்சு? அது கடலின் பெருமையை சொன்னது. அது கடலோட பெருமையை வந்து அந்த கிணத்துல இருக்கக்கூடிய தவளையிட்ட சொல்லுது. அதை எப்படி சொல்லுவீங்க? It told about the greatness of the vast ocean. Vast ocean அப்படின்னா வந்து பெரிய கடல். அதை பத்தின பெருமைகளை சொல்லுது. கிரேட்னஸ்னா பெருமைகள். சேர்த்து சொல்லலாமா? It told about the greatness of the vast ocean. அடுத்து என்னாச்சு? ஆனால் கிணற்றுக்குள் வாழும் தவளை சிரித்து, என்ன பெரிய கடல், இந்த கிணறு தான் உலகிலேயே பெரியது என்று வாதிட்டது. இது எப்படி சொல்லுவீங்க? இந்த கடல்ல இருக்கக்கூடிய தவளை கிணத்துல இருக்கக்கூடிய தவளை என்று சொன்னாலும் அது வந்து என்ன சொல்லுது? கிணறு தான் பெருசுன்னு சொல்லுது. என்ன பெரிய கடல் அப்படின்னு சொல்லி கேக்குது. அது எப்படி சொல்லலாம்? பட் ஆனால் the well frog, கிணற்றுக்குள்ள இருக்கக்கூடிய தவளை, laughed and said, சிரித்தது மற்றும் சொன்னது, what big ocean, என்ன பெரிய கடல், this well is the biggest in the world, இதுதான் உலகத்திலேயே பெருசு அப்படின்னு சொல்லுது. கடைசி என்னாச்சு? அது ஒருபோதும் கிணற்றை விட்டு வெளியே போகவில்லை, அதனால் உண்மையை அறிய முடியவில்லை. அதை எப்படி சொல்லலாம்? Since it never stepped out, வெளியே போனதில்லை, it could not understand the truth, அதனால உண்மையை புரிஞ்சுக்க முடியல. சேர்த்து சொல்லுங்க. Since it never stepped out, it could not understand the truth, அதனால உண்மையை அறிய முடியல. ஸ்டோரியோட மாரல் என்ன? மாரல் ஆஃப் த ஸ்டோரி, குறுகிய மனப்பான்மையுடன் இருப்பவர்கள் உலகின் பெருமையை உணர முடியாது. இது எப்படி சொல்லலாம்? Narrow minded people can never see the greatness of the world. இது வந்து நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம். சில பேர் வந்து அவங்க சொன்னதான் சட்டம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதாவது வந்து சின்ன அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களையும் தாண்டி ஒரு அழகான உலகத்தை வந்து அவங்களால பார்க்க முடியாது. இன்னொரு மாறலும் இருக்கு, அனுபவிக்காமல் உண்மையை மறுப்பது தவறு. எதையுமே நம்ம அனுபவிக்காம இல்ல அது தப்புதான் அப்படி இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. Until we experience, we should not deny the truth. Until we experience அப்படின்னா வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற வரைக்கும் we should not deny the truth. உண்மைகளை மறுக்க முடியாது. டினை பண்றதுனா மறுத்தல். ஓகே, டினை பண்ண முடியாது. சேர்த்து சொல்லுங்க. Until we experience, we should not deny the truth. அவ்வளவுதாங்க. எப்படி இருந்தது இந்த கதை? அழகா இருந்ததா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஸ்டோரிய அப்படியே நம்ம ஃபுல்லா இங்கிலீஷ்ல சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண போறோம். எக்ஸ்பிரஷனோட ப்ரொனன்சியேஷன் கரெக்டா வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஆர் யூ ரெடி? The frog in the well. A frog lived inside a well. For it, the well was the whole world. It proudly thought, there is nothing bigger than this well. One day, another frog came from the sea and jumped into the well. It told about the greatness of the vast ocean. But the well frog laughed and said, what big ocean! This well is the biggest in the world. Since it never stepped out, it could not understand the truth. Moral of the story, narrow-minded people can never see the greatness of the world.
until we experience, we should not deny the truth. இவ்வளோதாங்க. நீங்களும் சூப்பராக இந்த ஸ்டோரியை வந்து அழகாக சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஸ்டோரியை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லி பார்த்துட்டு எப்படி இருந்தது இந்த ஸ்டோரி அப்படிங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் காமெண்ட்டில் பதிவிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான மாரல் ஸ்டோரியோட வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.